அப்புறம் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. அனுபவம்னா என்ன? இவங்களெல்லாம் கொள்ளையடிச்ச அனுபவம் இருக்கா? அந்த கொள்ளையடிச்ச அனுபவத்த நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில பேசுறாரு. அப்புறம் குட்டி குட்டி நண்பா, நண்பீஸ்க்கெல்லாம் சொல்றேன். அவங்கலாம் வீடியோ போடுறாங்க. வீடியோ போடும்போது அதெல்லாம் க்யூட்டா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில வந்து அங்க சர்வே எடுக்கும்போது யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, பின்னாடிலேருந்து அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது நல்லா இருக்கு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, பாகுபலியாகிய நான் அப்படிங்கிற மாரி வந்து இவர் அங்கேயே வந்து அந்த ஒரு பதவி பிரமாணம் எடுக்கிற மாரி ஒரு விஷயத்த செய்றாரு. அத செஞ்சு அத பண்றாரு. இது என்ன எனக்கு ஒரு இதுவா இருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்து நல்ல திரைப்படத்தில நடிக்கும்போது நல்ல நல்ல டயலாக்க வந்து நல்லா எக்ஸ்பிரசிவா சொல்றது, அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணுவாரு. அதில டவுட்டே கிடையாது. இப்போ கத்தி படத்தில நம்ம அந்த கிளைமாக்ஸ்ல டயலாக் பார்த்துருப்போம். ஆனா, இந்த மாரி மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி தர்றது எங்கேயும் யாரோ ஒருத்தர் எழுதி தராங்க. ஏன்னா, எழுதி தரலன்னா முன்னாடி அந்த மாரி லிரிக்கல் ஸ்டாண்ட்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து பாட்டு பாடுவேன். பாட்டு பாடும்போது லிரிக்கல் ஸ்டாண்ட் ஏன் வச்சிருக்கேன்னா, அதில பாட்டு லிரிக்ஸ் இருக்கும்.